World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் மேட்ரிமனி பயனாளர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அப்போல்லாம் நம்மளுடைய அப்பா அம்மா காலத்தில், தாத்தா பாட்டி காலத்தில் ஜஸ்ட்டு ஒரு பெயர் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த திருமணமும் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் நல்ல ஒரு திருமணமாக தான் போயிருக்கு. மேக்ஸிமம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கணவன் இறந்து போய் விதவையாக இருப்பாங்க. ஆனால் டிவோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே இருக்காது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அதிகமாக டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அது ஒரு 5 வருஷம் கூட வாழாமல் 1 வருஷத்தில் 3 மாதத்தில் 10 நாளில் டிவோர்ஸ் நடக்கிற விஷயங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கும் சரி, கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரியான விழிப்புணர்வு இருக்கிறதில்ல. ஜாதக ரீதியாகவும் அது சரியான விழிப்புணர்வு இல்லாமல் அவங்களே ஜாதகம் பார்த்துக்கிறது, அவங்களே பொருத்தம் பார்த்துக்கிறது, 10 பொருத்தம் பார்க்குறது, ஜாதகத்தை சரியாமல் பார்க்காம விடுறது, இதனுடைய காரணமாக நிறைய விவாகரத்துகள் நடைபெறுது. ஸோ இந்த சஸ்டிக் மேட்ரிமோனி மூலிமா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள், செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் இருந்தாலும் திருமணம் விரைவில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க். இன்றைக்கி நிறைய பேர் செவ்வாய் தோஷம் இருக்குது, அதனால் திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்கு, ராகுகேது தோஷம் இருக்குது, அதனால் திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக செவ்வாய் தோஷத்தாலேயோ ராகுகேது தோஷத்தாலேயோ திருமணம் தள்ளி போகிறதே கிடையாது. அது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கிறது. ராகுகேது தோஷங்கிறது இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கிறது. ஒரு 90% ஜாதகம் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். சுத்த ஜாதகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்காது. அப்படி பார்த்தா 90% எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாமல் தான் இருக்கணும். அப்போ தவறான புரிதல் நிறைய பேர்கிட்ட இருக்குது. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது உடம்பில் பிளட் கண்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்க ரொம்ப உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ ராகுகேது தோஷம் இருந்தால் ஈகோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இது ரெண்டும் தான் அதனுடைய அடிப்படையே. அப்போ ஈகோவை பெருசாக எடுத்துக்காத ஒரு வரனை இணைச்சிட்டா ராகுகேது தோஷம் வேலை செய்யாது. அதே மாதிரி வேகமாக இயங்குறவங்கள்ட்ட அவங்களோட இணைந்து வேகமாக இயங்குற மாதிரியான ஒரு ஆக்டிவான பொண்ணையோ ஆக்டிவான பையனையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா செவ்வாய் தோஷமும் அங்கே வேலை செய்யாமல் போயிடும். இப்படி வாழ்வியலாக அந்த பொருத்தத்தை பார்த்து இணைக்கணும். அதுக்கு ஜாதகத்தையும் சரியாக நம்ம பார்க்க தெரியணும். ஸோ இதெல்லாம் தாண்டி பெரிய தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான தோஷம் காசி ஜாதகம். இந்த காசி ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகாமல் தள்ளி போகும். அதே மாதிரி முடக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கும் திருமணமாகாமல் தள்ளி போகும். திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. விவாகரத்து அல்லது உயிரிழப்பு வரைக்கும் மோசமான பலன்களை கொடுக்கும். அதை முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோதிடர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேட்ரிமோனியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி முடிச்சாச்சு, திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வரன் அமையும். கரெக்டாக அந்த தசாபுத்தியில் ஒரு நல்ல வரன் அமைஞ்சு கோச்சார கிரகங்கள், குரு பலம் இதெல்லாம் வரும்பொழுது திருமணம் நடந்துடும். பட் நாம் என்ன பண்ணுறோம், அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறோம். ஜாதகம் பார்க்குறது கிடையாது, தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறது கிடையாது. கல்யாண வயசாகிடுச்சுன்னா நேராக போய் ஒரு மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுறீங்க. மேட்ரிமோனியில் அவங்களும் ஒரு வரன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் வரன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. 4 வருஷம் வரன் பார்த்துருப்பீங்க, 5 வருஷம் வரன் பார்த்துருப்பீங்க. எந்த வரனும் செட் ஆகாமல் ஜஸ்ட்டு பணமும் நேரம் மட்டும்தான் விரயமாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஜாதகத்தில் உள்ள விஷயத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளாததான் காரணம். முதல்ல ஜாதகத்தை சரியாக பார்க்கணும், அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட திருமணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை அதுக்கு நல்ல ஒரு ஜோதிடர் நீங்கள் பாருங்கள். இவங்களுக்கு 2 திருமணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், 2வதாக திருமணம் பண்ணணும், ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு திருமணம் பண்ணணும், வேறு கம்யூனிட்டியில் திருமணம் பண்ணணும், வசதி குறைவாக திருமணம் பண்ணணும், அல்லது நல்ல படித்த பொண்ணை திருமணம் பண்ணணும், வெளிநாட்டு பொண்ணை திருமணம் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாம் தெளிவாக பார்த்து திருமணம் செய்யுங்க. ஸோ இந்த ஒரு இடைவேளி மேட்ரிமனி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் இடையில் இருக்கிறனால தான் அதை நம்ம ஃபில் பண்ணுற விதமாக நம்மளுடைய சஸ்டிக் மேட்ரிமனியில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஜோதிடராக இருக்கிற நானே இந்த மேட்ரிமனி ஆரம்பித்து நம்ம மேட்ரிமனியில் வரக்கூடிய வரன்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி முழுமையாக ஜாதகம் பார்த்து அவங்களுக்கான பரிகாரங்கள், அவங்களுக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நானே பார்த்து சொல்லிவிடுவேன். அந்த பரிகாரங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சரியான வரன் வரும்போது அதுக்கான திருமண பொருத்தத்தையும் நானே பார்த்து இந்த வரன் கரெக்டாக இருக்குது, இதை நீங்கள் திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் ஃபேமிலியோடு பேசி முடிவெடுத்து திருமணம் பண்ணலாம். இப்படிப்பட்ட ப்ராசஸை தான் ஒரு சர்வீசஸாக
நாம் இந்த சஸ்டிக் மேட்ரிமோனி மூலிமா கொடுத்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் எந்த மேட்ரிமோனியில் பதிவு பண்ணாலும் சரி, முதல்ல ஜோசியரை பார்த்து நீங்கள் திருமணம் எப்படி நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருமண ப்ராசஸ்க்குள்ளே போங்க. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். இதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில் டோட்டலாக ஒரு ஃபேமிலியை கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு, பிரச்சனையாகிற அளவுக்கு வழக்குகள் வந்து இருக்கிறதுலையே சிவில் கேஸை விட டிவோர்ஸ் கேஸ் தான் ரொம்ப வருஷம் இழுக்கும். அந்த பொண்ணு டிவோர்ஸ் கொடுக்காது, அந்த பையன் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பிடிச்சி தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க, அப்படி இருந்தும் டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. அது காரணம் வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்க ஜாதகத்தில் உள்ள கர்மா, அவங்க போன ஜென்மத்தில் செய்த கர்மாவால் அந்த கிரக நிலைகள் அந்த மாதிரி மோசமான பலனை கொடுக்குது. ஸோ யாருமே அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, யாருக்கும் திருமணமாகி பிரச்சனை ஆகக்கூடாது, எல்லாருக்கும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமையணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மேட்ரிமோனி ஆரம்பித்து அவங்களுக்கு சிறப்பான விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். இதுக்குன்னே ஒரு டீம் வந்து நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் ஆகிற வயசில் குழந்தைங்க இருக்காங்களோ முதல்ல ஜாதகம் பாருங்கள், அதுக்கப்புறம் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை கொடுத்து எல்லா விதமான விஷயங்களையும் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, நிச்சய டேட்லேருந்து எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம மேட்ரிமோனி மூலியமாகவே பண்ணி கொடுத்துருவோம். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நீங்கள் இந்த சர்வீசஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த திருமணத்துக்கான ஒரு முயற்சியில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய மேட்ரிமோனி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த சர்வீசஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் அதனால் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு நல்ல ஒரு சந்தோஷமான திருமணம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நல்ல வரன் அமைவதற்கு எங்களுடைய சேவையை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம், வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம், தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வரனுக்காக அணுகலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.